ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் சீரிஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு 170க்கு மேலே வந்து ஒரு செட் ப்ரீவியஸ் கொஷின்ஸோட செட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா 4250க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாமுக்குள்ளே 1 by 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பிளானிங்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறனால ஒரு 5 வினாக்கள் மட்டும் உங்களுக்கு நான் இன்றைக்கி நடத்த போகிறேன். ஸோ ரெகுலராக அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஷினோட கவுண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போவோம். இதுக்கான பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு இலவசமாக வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் கிளாஸஸும் பார்த்துக்கலாம், அதுக்கான மெட்டீரியலும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு உங்கள் கையில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீயாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் உங்கள் கையில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 25 கொஷின், அதாவது ஒரு செட்டோட மேக்ஸ் கொஷின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ ஒரு செட்டில் எத்தனை மேக்ஸ் கொஷின் இருக்கும்? 25 இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த 25 கம்ப்ளீட் ஆனோடனே உங்கள் கைக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து கிடச்சிடும். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது போக இப்போ ப்ரீவியஸாக கொஷின் நீங்கள் நடத்திட்டீங்க. ஓகே, ஸ்கூல் புக்கில் இதுக்கு ரிலேட்டடாக அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதை நான் எப்படிங்க படிக்கிறது? அதில் வந்து உங்களோட சேனலில் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. வீடியோ கிளாஸ் வந்து சொல்கிறேங்க. ஸோ அது நம்மளோட சேனல்லே வந்திருக்கும். இப்போ தனி வட்டி அப்படின்னா தனி வட்டி கூட்டு வட்டி உங்களுக்கு தனியாகவே வந்திருக்கும். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பிளேலிஸ்ட் வந்து தனியாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தனியாக இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தனியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து நம்ம தனியாக கொடுத்துருப்போம். அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம தனியாக பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ரீசனிங் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் போக இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் கொஷினும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷினும் நம்ம 50 கேள்விகள் வந்து கொடுத்துருப்போம். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு கடந்த 7லேருந்து 10 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கான ஒரு ஒர்க் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸுங்கிறனால தான் நம்ம இவ்வளோ டெப்த்தாக வந்து பேச வேண்டியதாக இருக்குது. என்ன மேம் செம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேசிக்கிட்டே இருக்கீங்களேங்கிற மாதிரி போயிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து தெளிவாக கொடுத்துறேன். ஸோ பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸோடது எடுக்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பிளேலிஸ்ட் வேணும், மேக்ஸில் இந்த பர்டிகுலர் டாபிக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கூல் புக்கோடது கேட்கலாம். இல்லை ஓவராலாக எனக்கு பிளேலிஸ்ட் வந்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சீரியஸ்க்கான பிளேலிஸ்ட்டுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் ரெகுலராக 1 by 1 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் புக் நீங்கள் டீச் பண்ணதுக்கான பிடிஎஃப் வந்து எனக்கு வேணுமே, அது என்ன பண்ணலாம்? எனக்கு உட்காந்து வந்து எழுதி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. பிடிஎஃப் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக நான் ஜெராக்ஸ் போட்டு நான் அதிலே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிடிஎஃப் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த ஸ்கூல் புக்கோட சொல்யூஷன் பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துருவோமா? ஸோ இப்போ வந்து 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா HCF ஓடது. ஃபைண்ட் த HCF ஆஃப் 18x³ - 24x² + 42x - 30x. ஓகேங்களா? இது ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க. அடுத்த டேர்ம் வந்து பாருங்கள், 3x³ - 9x² + 30x - 24. ஸோ இந்த 2 டேர்முக்கான HCF வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்படியே தமிழில் பாருங்கள், 18x³ - 24x² + 42x - 36. அடுத்த டேர்ம் 3x³ - 9x² + 30x - 24. இதோட மீ போ வா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. HCF இங்கே மீ போ வா பொது வகுத்தி கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? சரி, ஆப்ஷன் வந்து 4 கொடுத்துட்டாங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாலினாமியல் வந்து பார்த்தீங்கன்னா 18x³ - 24x² + 42x - 36 அதை எடுத்து எழுதியாச்சா? சரி, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டேர்ம்லேருந்து, அதாவது இந்த பாலினாமியில் எத்தனை டேர்ம் இருக்குது? 4 டேர்ம் இருக்குது. இது 4லையும் இருந்து காமனாக 6 வந்து நம்மளால் வெளியே எடுக்க முடியும் இல்லைங்களா? முடியும். அப்போ 6 நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள மிச்சம் என்ன இருக்கும்? இந்த x³ அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த 18லேருந்து 6 நம்ம பிரிச்சிட்டோங்கிறப்ப உள்ள மட்டும் 3 இருக்கும். இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 3 என்ன வரும்? 18. 6 × 3 என்ன கிடைக்கும்? 18x³ கிடைக்குமா? அவ்வளோதான். நம்ம அந்த எக்ஸுங்கிற இதில் நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. நம்ம அந்த நம்பரில் தான் என்ன பண்ணியிருக்கோம்? 6ங்கிற ஒரு டேர்மை பிரித்து வெளியே எடுத்திருக்கோம். அடுத்து மைனஸ் அப்படியே இருக்குது. +6 தாங்க எடுத்திருக்கோம். அதனால் மைனஸ் உள்ள அப்படியே தான் இருக்கும். அப்போ 24லேருந்து 6 காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ள மிச்சம் என்ன இருக்கும்? 4.
எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 6 4 24 கிடைக்குமா? சரி, அடுத்தது ப்ளஸ் 42லேருந்து 6 காமனாக எடுத்துகிட்டு அங்கே உள்ள என்ன இருக்கும்? 7x இருக்கும். மைனஸ் இங்கே 6 இருக்கும் இல்லையா? 36லேருந்து 6 வெளியே எடுக்கும்போது 6 தானே உள்ளே இருக்கும். இப்போ மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? 6 3s are 18. ஓகே, அடுத்து 6 4s are 24. ஓகே, 6 7s are 42. ஓகே, 6 6 are 36. ஓகே, சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 3x³ மைனஸ் 9x² ப்ளஸ் 30x மைனஸ் 24 இருக்குது. அந்த இது நம்ம எழுதிட்டோம். இதிலேருந்து காமனாக நம்மளால் என்ன எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறத நம்மளால் எடுக்க முடியும். அப்போ 3 நம்ம வெளியே எடுத்துட்டோன்னா உள்ளுக்குள்ளே இதில் இருந்ததே வெறும் 3 தான். அப்போ அந்த 3யும் எடுத்துட்டோன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? 1x³ இருக்கும். அந்த 1 போட தேவையில்லை இல்லையா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் வரும். எதனால் நான் இங்கே 1 போடுறேன்னா 3 × 1 3. நிறையா பேருக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கூட கன்ஃபியூஸ் ஆகிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அதனால தான் பேசிக்காக நம்ம வந்து எழுதியிருக்கோம். 1 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். அடுத்து மைனஸ் இருக்குது. இந்த 9லேருந்து 3 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஏன்னா 3 3s தான் 9 இல்லையா? அப்போ x² பின்னாடி இருக்குது. இங்கே 30x இருக்குது. அப்போ இந்த 30லேருந்து 3 காமனாக எடுத்துட்டோன்னா 10x இருக்கும். மைனஸ் 24 அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 8 வரும். இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 1 is 3. 3 மைனஸ் 3 மைனஸ் 9. அடுத்து 3 × 10 30. 3 × மைனஸ் 8ங்கிறது மைனஸ் 24. கரெக்டாக இருக்கா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா HCF தான் நமக்கு வேணும் இல்லையா? இந்த 2 டேர்மை கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க. இப்போ இந்த 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? HCF எடுப்போம். HCF ஆஃப் 6 and 3. ஏன்னா இவங்க 2 பேர் காமனாக வெளியே இருக்காங்க இல்லைங்களா? இவங்களை என்னென்னு பார்ப்போம். ஸோ 6க்கும் 3க்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? HCF எடுக்கிறோம். 3 டேபிள் போடுவோம். 2 3s are 6, 1 3 is 3. ஸோ ரெண்டுலேயுமே இங்கே 1 ஆகிடுச்சு. 1 ஆகிடுச்சினாலே இதுக்கு மேலே வந்து HCF வந்து என்ன பண்ண முடியாது? நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. 2 டேர்ம், இப்போ எத்தனை டேர்ம் இருந்தாலும், இப்போ 10 டேர்ம் இங்கே இருக்குன்னு வைங்க, 10 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 10ல் ஒரு நம்பர் நமக்கு 1ன்னு வந்துருச்சுனாலும் அடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது? HCF வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட HCF ஆஃப் 6க்கும் 3க்கும் இங்கே என்ன கிடைக்கிது? 3 தான் கிடைக்கிது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 3 வந்துருச்சு. சரி, இப்போ அப்படியே ஆப்ஷனை வெரிஃபை பண்ணுங்களேன். 3ங்கிறதுல இங்கே -3, இங்கே -3, இங்கே +3, இங்கே +3. நமக்கு கிடைச்சது என்னது? +3. அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் ஏவையும் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு கிடைச்சது +3, இங்கே இருக்கிறது -3. அப்போ ஆப்ஷன் ஏவையும் பியும் எலிமினேட் பண்ணிட்டோன்னா மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஆப்ஷன் சியும் டியும் இருக்குது. இப்போ எய்தர் x+1 வரணும், இல்லைனா x-1 வரணும். இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3ன்றது தெரிஞ்சிருச்சு, இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ x+1னா x-1ங்கிறதா நம்மளோட பிரச்சனை இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மோட திங் இருக்குது இல்லைங்களா? அதாவது x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 10x மைனஸ் 8 இருக்குது இல்லைங்களா? அதில் எக்ஸுக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் வந்து +1 போடுவேன், இன்னொரு தடவை -1 போடுவேன். ஸோ எப்போ எனக்கு ஈக்குவல் டு 0 கிடைக்குதோ அதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 3 விட்டுறலான்னு சொல்லியாச்சு. இந்த x+1னா x-1 தான். இப்போது இந்த x+1ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை எக்ஸுங்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படிங்க வரும்? x+1 = 0ன்னு எடுப்போம். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல -1ன்னு வருமா? ஸோ இந்த ஃபேக்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா 9ஆம் வகுப்புலலாம். ஸோ x+1 = என்னென்னு எடுப்போம்? 0. அப்போ இந்த +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடம் என்ன ஆகும்? -1ன்னு போடுவோம். இப்போ இதை கொண்டு வந்து இந்த டேர்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த டேர்மை நான் எடுத்து எழுதிடுறேன். ஸோ நீங்கள் போகிறதுனா இதில் எய்தர் இந்த 3x³ மைனஸ் 9x² ப்ளஸ் 30x மைனஸ் 24லையும் போடலாம், இல்லைனா ஃபஸ்ட் இருக்க பாலினாமியல்லையும் நீங்கள் போடலாம். ஆனால் நமக்கு எல்லாமே நம்பர்ஸ் உள்ளே வந்து பெருசாக இருக்கனால கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் டேர்ம் வெளியே எடுத்துட்டோம் இல்லைங்களா? அதில் எது சின்னதோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 6ங்கிற காமன் டேர்மை விட இந்த 3ங்கிற காமன் டேர்ம் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம அதில் வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். 3 of x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 10x மைனஸ் 8. சரி, இப்போ இதில் எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம்? -1 போட போகிறோம். இப்போ 3 × x³ உள்ளே இருக்குது. அப்போ -1³ மைனஸ் 3 × x². அப்போ -1². எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுட்ருக்கோம்? -1 ப்ளஸ் 10 × ஒரு x தான் இருக்குது -1 -8. சரி, அப்போது 3 × உள்ளுக்குள்ள அந்த -1³ என்னங்க வரும்? -1னா 3 தடவை போடுவோம். அப்போ -1 × -1 × -1னா திரும்ப என்ன தான் கிடைக்கும்? நமக்கு -1 தான் கிடைக்கும். அடுத்து இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது 3. இந்த -1 ஸ்கொயர் பண்ணால் -1 × -1னா அது மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 × 1. அப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது? மைனஸ் ஆகிடும். 10 × 1 10ன்னு கிடைக்கும். இங்கே பின்னாடி -8 இருக்குது. சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 × இங்கே 3 × 1
த்ரீ தான், -3 தான் கிடைக்கும் இல்லையா? சரி, -1ம் -3யும் -4 ஆகிடும். -4ம் -10ம் என்ன ஆகிடும்? -14 ஆகிடும். -14ம் -8ம் என்ன ஆகும்? -22 கிடைக்குமா? சரி, அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது? -66ன்னு கிடைக்கும். இது நமக்கு 0 கிடைக்குதா? 0 கிடைக்கல. அப்போ இந்த x+1, இந்த ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய x+1 வந்து நமக்கு வராது. இதை எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே மிச்சம் இருக்க ஆப்ஷன் இந்த 3x - 1ங்கிறதா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் x - 1 எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ இந்த -1 அங்கிட்டு போகும்போது என்னவா கிடைக்கும்? +1. இப்போ நம்ம இந்த பாலினாமியில் நம்ம என்ன போட போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக 1 போட போகிறோம். ஓகேங்களா? டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3 ஆஃப் இங்கே x³ இருக்கா, அப்போ 1³ -3 × 1² + 10 × 1 -8. சரி, அப்போ 3 × 1³ 1 தான் கிடைக்கும். 1² 1 தான். -3 × 1ங்கிறது -3 தான் கிடைக்கும். +10 × 1ங்கிறது 10 தான் கிடைக்கும். பின்னாடி ஒரு -8 வந்து இருக்குது. சரி, விச் இஸ் ஈக்குவல் டு 1 - 3ங்கிறது என்னங்க? சரி, ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ப்ளஸில் வந்து 1 இருக்குது, இங்கே ப்ளஸில் வந்து 10 இருக்குது. அப்போ 10யும் 1யும் ஆட் பண்ணோன்னா 11. அடுத்து மைனஸில் இருக்க 2 டேர்மையும் பார்த்தா 8ம் 3யும் சேர்த்தோம் அப்படின்னா என்னங்க கிடைக்கும்? 11. என்னங்க இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, சேர்த்து -11 எப்படிங்க நீங்கள் போடுறீங்கன்னா, 2 டேர்ம் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? 2 டேர்ம் மைனஸில் இருக்குது அப்படின்னா மைனஸை போட்டுட்டு அந்த 2 நம்பரை என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணி எழுதிடணும். சரியா? சரி, அப்போ 3 × 11 - 11 0. அப்போ 3 × 0 என்ன ஆகிடுது? 0. அப்போ நமக்கு எந்த டேர்ம் 0 கிடச்சிருக்கு? இந்த x - 1ங்கிறத எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 0. ஏன்னா x - 1ங்கிறது எக்ஸில் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனால தான் இங்கே ஈக்குவல் டு 0 கிடச்சிது. அப்போ ஆல்ரெடி HCF வந்து 3, இப்போ நமக்கு 0 கிடச்சிது இந்த x - 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் டி, 3 ஆஃப் x - 1. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்கிறத நான் உங்களுக்கு எழுதிட்டேன். அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு 1 minute கூட டைம் வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்கள். இஃப் 1 + 2 + 3 + up to etc. n equal to 406, then find n. 1 + 2 + 3 + up to etc. n equal to 406 406 எனில் எண்ணின் மதிப்பை காண்க. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வருது அப்படின்னா அதோட மதிப்பு 406 இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டேரெக்டாக 10th ஸ்டாண்டர்டில் நமக்கு ஃபார்முலா வந்துருக்குங்க. 1 + 2 + 3, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸாக ஃபாலோ ஆகிட்டு வரும், இயல் எண்களாக வந்தது அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது? n of n + 1/2. இந்த சீரீஸோட ஃபார்முலா தான் இது. அப்போ இந்த சீரீஸோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க? 406, 406. அப்போ இந்த ஃபார்முலாவோட மதிப்பு என்ன? 406ங்கிறது தான். சரியா? நம்ம சிம்பிளாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் வந்து நீங்கள் 406 இருக்கா, ஸோ இந்த 2 × 406 எண்ணை வந்து உள்ளே கொண்டு போகணும். அந்த n² + n - 406 = 0 அந்த மாதிரிலாம் கொண்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் என்னங்கிறது நமக்கு தெரியும். கொண்டு வந்து எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி 406ங்கிற நம்பரை எது கொடுக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? ரொம்ப நம்ம அப்படியே ஃபார்முலாவெலாம் மல்டிபிள் பண்ணி அந்த மாதிரிலாம் போகவே வேண்டியதில்லை. ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக போயிடலாம். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து எப்படிங்க இருக்குது? ப்ளஸில் தான் இருக்குது. அப்போது எண்ணும் வந்து ப்ளஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் நமக்கு அதிகம். அதனால் இந்த -28யும் -29யும் இக்னோர் பண்ணிடுங்க. ஒன்று 28 இருக்கணும், இல்லை 29 இருக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எண்ணை வந்து சரி நான் 29 வந்து போடுறேன். ஓகேவா? எண்ணை வந்து நான் 29 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? அப்போது n of n + 1 அப்போ 29 × 29 + 1 / 2. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 406, 406ங்கிறது கிடைக்கணும். சரி, இப்போ நீங்கள் உட்காந்து இந்த 29 × 29 அடுத்து +29 × 1 அப்படிலாம் போட வேணாம். இங்கே வெளியே 29 அப்படியே இருக்கட்டும். இந்த 29 + 1 என்னது? 30 / 2. இப்போ அந்த 29யும் 3யும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 9s, ஏன்னா 30ல் நான் 3 மட்டும் போடுறேன், அப்புறமா 0 சேர்த்துக்கலாம். 3 9s 27, 7 போட்டோன்னா மிச்சம் 2 இருக்குது. 3 2s 6, 6 + 2 என்னது? 87 கிடச்சிருக்கு. அப்போ அந்த 0வையும் சேர்த்துக்கணும். 870 / 2வா? சரி, இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணுறோன்னா 1 2 is 2. இங்கே பார்க்கும்போது 4 2s are 8, 3 2s are 6, மிச்சம் 1, 5 2s are 10. 435 தான் வருது. நமக்கு 406 வரலை. அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ n = 29 கிடையாது. இது வந்து என்னதுங்க? not equal to 406. அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 28 தான் ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். n = 28 நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். which is இந்த எண்ணுக்கு பதிலாக
28 உள்ளுக்குள்ளே 28 + 1 / 2. அப்போ இது என்னங்க கிடைக்கும் 28 × 28 + 1 29 / 2 வந்து கிடைக்குதா. சரி, இப்போ 28 29 மல்டிபிள் பண்ணலாம். 28 29 மல்டிபிள் பண்ணுறோம். 8 8s ஆனால் 64 இருக்கும். அப்போ 9 8s ஆனால் 72 2 போட்டாச்சு. 7 வந்து பேலன்ஸ் இருக்குது. 9 2s are 18. 18 + 7 25. அடுத்து 2 8s are 16 பேலன்ஸ் 1 வந்து இருக்கும். 2 2s are 4 அந்த 1ஓட சேர்த்தோன்னா 5. சரி, 2 இங்கே வந்து 11 வரும். 5 6 7 8 812 கிடைக்குதா. சரி, 812 divided by 2 இருக்குது. இப்போ தான் சால்வ் பண்ணுங்கள். 1 2 is 2. இங்கே 4 2s are 8. இந்த வந்து 0 போட்டு இதை 12ன்னு சேர்த்துக்கணும். 6 6 2s are 12. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது 406. நமக்கு எந்த நம்பர் n வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 406 கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 28 அப்படின்னு போடும்போது, அதாவது ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னதுங்க ஆப்ஷன் சி. ஓகே, நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே 1 minute வந்து ஆன்சர் கிடச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக இது சி தாங்க 28 வந்து நான் போடுறேன் 406ங்கிறது கிடச்சிருச்சுங்கன்றப்ப எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 30 seconds கூட ஆகாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை நான் வந்து ஏன் வருது, எப்படி வந்து இதை கொடுக்குறாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் நமக்கு வந்து டைம் வந்து எடுத்துகிட்டு போகுது. ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷனும் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பண்ணியும் காமிச்சிட்ருக்கனால உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சரி, 3வது சம் போகுமா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், ரீசனிங் சம் இது. இஃப் MAT = 260, HAT மேட்டுன்னு சொல்லலாம், ஹேட்டுன்னு சொல்லலாம், 160, which number is denoted by sun? MAT = 260, HAT = 160 என்றால் சன் என்பது எதை குறிக்கும்? ஸோ சன் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் கிடைக்குங்கிறதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ மேட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன நம்பர் வந்துருந்துச்சு 260. அது எப்படி வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் 1லேருந்து 26 வரைக்கும் நான் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிட்டேன்னா, இப்போ எம் அப்படிங்கிறது நமக்கு எத்தனாவது நம்பருங்க 13. சரி, இந்த 13 அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஏ இருக்கா, ஏங்கிறது நம்பர் 1. டீங்கிறது என்ன நம்பர் 20. சரியா. இப்போது இது எப்படிங்க 260ங்கிறது எப்படிங்க வந்துச்சுன்னா, இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்களேன். 13 × 1 13 தான். 13 × 2ங்கிறது என்ன கிடைக்கும் 26. அதோட ஒரு 0 போட்டோன்னா 260. அவ்வளோதான். அதே போல் ஹேட் பார்க்கும்போது ஹைச்சில் என்ன வரும் 8 வரும். இன்ட்டு ஏக்கு 1 வரும். டீக்கு அதே 20 தான். ஈக்குவல் டு என்னங்க கிடைக்கும் 160. 8 × 20 என்ன வரும் 160. அதே போல் சன் எஸ்ங்கிறது நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள் 19. அடுத்து யூங்கிறது எங்கே இருக்குது 21. இன்ட்டு என்னங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள் 14. ஓகேவா. சரி, அவங்க எடுத்ததெல்லாம் ஈஸியாக ஏவை வச்சுக்கிட்டாங்க. நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்க, எல்லாம் டபுள் டிஜிட்டாக இருக்குங்கிற மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். 19 × 21 ஃபஸ்ட் பார்ப்போமா. 1 9 is 9, 1 1 is 1, 2 9s are 18, பேலன்ஸ் 1 இருக்கா. 2 1 is 2 + 1 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 9 9 3 399 வந்துருச்சு. சரி, இப்போது இந்த 399 கூட இந்த 14 நம்ம மல்டிபிள் பண்ணோமா. சரி, 4 9s are என்ன வரும் 36, மிச்சம் 3. மறுபடியும் 4 9s are 36 + 3ங்கிறது 39. இங்கே 9 போட்டாச்சு, இங்கே மிச்சம் 3. 4 3s are 12, 12 + 3ங்கிறது நமக்கு 15. இப்போ இது 1 கூட தான் எல்லாம் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதனால் 399 நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். இங்கே 6 வந்துடுது. இந்த 9 இந்த 9 சேர்ந்து வருமா. 8 போட்டு இங்கே மிச்சம் 1 வரும். 9 + 1 10, 10 + 5 15. சரி, இப்போ 3 + 1 4, 4 + 1 5. அப்போ 5586. 5586 5586. இதோட ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் 5586 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எங்கெங்கே இருக்குது ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்தது 4th சம் பாருங்கள். பார்க்க தான் இதை கொஞ்சம் எழுதியிருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம். when a dice is rolled, find the probability to get the number which is greater than 4. ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரே ஒரு டைஸ், ஒரே ஒரு பகடையை மட்டும் தான் நம்ம உருட்டுறோம். உருட்டும் போது 4ஐ விட பெரிய நம்பர்ஸ் எத்தனை கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும், அதுக்கான பாசிபிலிட்டி நிகழ்தகவு என்னன்னு கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன் நமக்கு
கொடுத்துட்டாங்களா? சரிங்க. ஒரே ஒரு டைஸ் தான் நம்ம உருட்டுறோங்கிறப்ப அதில் எத்தனை பக்கங்க இருக்கும்? 1 2 3 4 5 6ங்கிற 6 முகங்கள் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 இருக்கும். அந்த 6 பக்கத்தையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். மொத்தம் எத்தனை பக்கங்கிறப்ப NF(S)ங்கிறது என்னதுங்க? 6. அடுத்து நம்ம 4 விட பெரிய நம்பர் என்ன? கிரேட்டர் தென் 4 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் வந்து ஈவெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு சொல்லி தரும்போது இப்படி தான் சொல்லித்தரமாக இருக்கும். நீங்கள் பரீட்சை ஹாலில் அங்கே உட்காந்து எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக இந்த NF(E)/NF(S) நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். ஏலேருந்து Z வரைக்கும் நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா போதுமானது. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னா நான் கிளியராக சொல்லித்தரணும் இல்லைங்களா? அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கிரேட்டர் தென் 4 அப்படின்னா இங்கே என்னங்க? 4 விட அதிகமாக என்னங்க இருக்குது? 5ம் 6ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ எத்தனை கிடச்சிது? 2 அவுட்கம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? 5 6 மொத்தம் எத்தனை இருக்குது? 2. அதை தான் நம்ம ஈவெண்ட் NF(E)ங்கிறது 2 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். மொத்தம் எத்தனை முகம் இருக்குது? 6 முகம். அந்த 6 முகத்தில் நமக்கு 4 விட பெருசு எத்தனை கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். தமிழ்லையும் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கேன். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், அதாவது 4 விட பெருசு எத்தனைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை இந்த இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுதான் என்னது? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம், மொத்தம் எத்தனை இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம், மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுங்கிறது தான் P. நம்ம என்ன பேர் கொடுத்தோமோ அந்த இது P(E). நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னா P(E)ன்னு வந்து வச்சுக்கலாம். ஈக்குவல் டு NF(E)/NF(S). இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, அப்போ NF(E) ஈவெண்ட்டு அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? எத்தனை பெருசாக இருந்துச்சு? 2 நம்பர் பெருசாக இருக்குது. அப்போ தான் இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ணோம். மொத்தம் எத்தனை முகம் இருந்தது? 6 இருந்துச்சு. நீங்கள் இந்த போர்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, பேசிக்கான திங்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் குழப்பங்கள் வந்து நமக்கு தவிர்க்கப்படும். அப்போ 2/6ங்கிறத சால்வ் பண்ணால் என்னங்க வரும்? 3 2s are 6, இங்கே 1 2 அப்போ சிம்பிளாக 1/2ன்னு எழுதிடுவோமா? ஆப்ஷனில் நமக்கு எங்கே இருக்குது வந்து பாருங்கள், ப்ராபபிலிட்டி 1/2 எங்கே கிடச்சிருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்குது. சாரி 1/3ல் வரும். 3 2s are தானே 6. சரி, 3 2s are 6, 1 2 1/3 ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான, அதாவது இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் சம், 5th சம். ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து கவுண்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ A, B and C can do a piece of work in 5, 6 and 12 days respectively. If A, B and C work together to complete, then find their separate shares if they will be paid ₹27,000 for completing the work. A, B மற்றும் C ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6 மற்றும் 12 நாட்களில் முடிப்பார்கள். A, B மற்றும் C ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ₹27,000 வழங்கப்படும். எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. A, B, C வந்து ஒரு வேலையை A வந்து 5 நாள்லையும், B வந்து 6 நாள்லையும், C வந்து 12 நாள்லையும் முடிக்கிறாங்க. இதே இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடித்து அதுக்கு ₹27,000 அவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்குறாங்கன்னா தனித்தனியாக அவங்களுக்கான ஷேரை எப்படி பிரிச்சுக்குவாங்க? தனித்தனியாக வேலை பார்த்தா இந்த நாள், சேர்ந்து வேலை பார்க்கும்போது எத்தனை நாளாக இருந்துருந்துச்சுன்னா 27,000. அந்த நாள் கணக்கு நமக்கு தேவைப்படலை. ₹27,000 அவங்க வந்து பேமெண்ட்டாக வாங்குறாங்க. அந்த பேமெண்ட்டை 3 பேரும் எவ்வளோவா பிரிச்சுக்குவாங்கங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது 10,000, 5,000, 12,000, 10,000, 5,000, 12,000 அந்த 3 நம்பரை தான் வந்து மாற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏங்கிற நம்பர் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை பர்ஃபெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம போடணும். பிங்கிறது வந்து என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்துல அதுதான் இருக்கணும். சிங்கிறது என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது அந்த இடத்துல தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து சரி இந்த 3 நம்பர் தான் வந்து இருக்குன்ட்டு ஏதோ ஒரு நம்பரை டக்குன்னு பார்த்தா அவசரத்தில் நம்ம குறிச்சிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன்லேயும் நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? எப்போவுமே இந்த வேலை மற்றும் நாட்கள் அப்படின்னு வந்துருச்சுனாலே, இந்த வேலைன்னு வந்துருச்சுனாலே நம்ம இந்த 5, 6, 12 நாட்கள்னு இருக்கா, நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 1/5 இங்கே இஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து 1/6 இஸ்ட்டு 1/12 இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நியூமரேட்டரில் போட்டுறக்கூடாது, கீழே டினாமினேட்டரில் தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 5, 6, 12க்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இங்கே 6, 12ங்கிறது 6வது டேபிளில் வருது. அப்போ டேரெக்டாக நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம். 5 வந்து அப்படி இருக்கும். இது 166, 2 6 12. சரி, இப்போ அடுத்தது வந்து 5க்கு வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 1/5 is 5. இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்குது, இங்கே 2. அப்போ மிச்சம் 2 மட்டும் இருக்கிறனால நம்ம 2க்கு மட்டும் எடுத்துக்குவோமா? அப்போ எல்சிஎம் ஆஃப்
சரி 5 6 12க்கு என்ன கிடைக்குது 6 × 5 × 2 கிடைக்குது 6 5 30 30 × 2 16 கிடைக்குது சரிங்களா. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து டினாமினேட்டர் எல்லாமே 60யாக நம்ம மாற்றணும். அப்போ 5க்கு இங்கே 12 எடுத்தால் 60 கிடைக்குமா, அப்போ மேலேயும் 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே வந்து 10 போட்டால் 60 கிடைக்குமா. சரி இப்போ 12 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். சரி அப்போ இங்கே 1 × 12னா 12 கீழே வந்து என்ன இருக்கும் 5 12 60. நீங்கள் வந்து பழக்க தோசத்தில் ஃபுல்லாக ஒரு டிவிஷன் எழுத்துட்டு கீழே ஒரு 60 மேலே எல்லாத்தையுமே ப்ளஸ் போடுறேன் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் தனித்தனியாக தான் நம்ம டினாமினேட்டர் வந்து போட்டாகணும் சரிங்களா. ஓகேங்க. இப்போ மூணுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால இந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்ஸை நான் பொறுத்தளவில் என்ன பண்ணுறோம், கீழே இருக்க 60யை வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மேலே இருக்க 12 10 5ஐ இப்போ ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ரொம்ப பேசிக்கான திங் தான், இதிலலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ 12 + 10 + 5 இது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 27 பங்கு கிடைக்குது, 27 ஷேர்ஸ். சரி இப்போ மொத்தமாக எத்தனை ஷேர் வரும் அப்படின்னா 27 ஷேர் வரும். இதை ஏக்கு பிக்கு சிக்கு எப்படி தகுந்தாப்பில் அவங்க பிரிக்கிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. சரி இப்போது ஏவை வந்து பார்ப்போம். ஏவோட பங்கு வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஏ வந்து எத்தனை நாளில் வேலை முடித்தார், 5 நாள். நம்மளோட ரேஷியோ பொறுத்தளவில் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 12ன்னு கிடச்சிருக்கா. சரி 12 ஷேர் மொத்தம் எத்தனை இல்லை 27 ஷேரில் ஏவுக்கு மட்டும் 12 ஷேர் சரியா. இது ஏபிசி தானே. சரி அப்போ 27ல் 12 பங்கு ஏவுக்கானது எவ்வளோ ரூபாயில், 27,000 ரூபாயில் சரிங்களா. புரிஞ்சுதா. சரி அப்போ 127 = 27, இங்கேயும் 127 = 27, பின்னாடி ஒரு 3 0 இருக்குது. சரி அப்போ இங்கே 12 × 1000 எவ்வளோ கிடைக்கும், 12,000. அப்போ ஏவுக்கு 12,000ன்னு வரும்போதே நமக்கு தெரிஞ்சது அப்வியஸாக ஆப்ஷன் டி தான். இருந்தாலும் பியும் சியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி பியோட பங்கு எவ்வளவு 10, அப்போ 10 மொத்த பங்கு எவ்வளவு 27 × எவ்வளவு 27,000 ரூபாய். அப்போ இந்த 27ம் 27,000த்தையும் அடித்தோன்னா 1000 தான். 10 × 1000 வந்து 10,000 சரிங்களா. அடுத்து சியோட பங்கு எவ்வளவுங்க 5, மொத்த பங்கு எவ்வளவு 27 × 27,000. அப்போ இந்த 27 27,000 அடித்தோன்னா இங்கே 1000 ஈக்குவல் டு 5 × 1000 எவ்வளோ வரும் 5000. அப்போ இங்கே பாருங்களேன் 12,000 10,000 5000. ஆப்ஷன் எங்கே இருக்குது 12,000 10,000 5000. இந்த ஆர்டர் வைஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் டி. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரீவியஸாக கொஷனில் ஒரு 5 கேள்விகள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஈஸியாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோஸை தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு 25 கேள்விகள் கம்ப்ளீட் ஆனோடனே உங்கள் கைக்கு வந்து கிடச்சிடும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.